கடன் வாங்கிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை. அது வந்து எவ்ரி சம்மர் ஒரு சாமி படம் இதுவும் ரிலீஸ் ஆயிரும். எங்க வீட்ல அந்த 2 படத்தையும் கூட்டு போறாரு. வி சேகர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை எட்கர் ரைட் டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும், இதான் கதை அப்படின்னு சொன்னார். சார் வி சேகர் சார் படம்லாம் ரிப்பீட் வேல்யூவோட மேக்ஸ் அதான் சார். 3 ஹீரோஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், பொண்டாட்டி பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்க எப்படி கடைசியில் திருந்துறாங்க அப்படின்றது தான் படம். அதான் அதில் விமென் சென்ட்ரிக் சார், பயங்கரமான இதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்துல நம்ம எய்ம் பண்ற ரியலிஸ்டிக் சினிமான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அதுதான் உள்ளதுக்குள்ள ரியலிஸ்டிக் சினிமா. கொசு மருந்து அடிக்கிறவரை வடிவில் எழுந்து போயிடும் என்ன சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கும். நீங்க அப்படி ஒருத்தர் இமேஜினே பண்ண மாட்டீங்களா? ஒரு கேரக்டரா ஒரு கொசு மருந்து அடிக்கிறவரை உடம்ப ப்ரொட்டகனிஸ்டா நீங்க இமேஜினே பண்ண மாட்டீங்க. வெளியே வந்தாலும் என்ன சொன்னாங்க, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பலாரோட வைப்பாங்க. பயங்கரமான படம் அதெல்லாம், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார். நான் ரிப்பீட் வாட்ச்ல கேடிவில போட்டாலே பார்க்குற படங்கள் அது. பாக்ஸர் கிருஷ்ணன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் அந்த கூடி வந்தால் கூடி நன்மை நாசர் சார் கலக்குவாங்க சார். அதாவது ஏவிஎம்ல ஒரு செட்டு, 3 ஃபேமிலி, 3 பைக்கு, எல்லாம் கிளம்பி வேலைக்கு போறது, கடன் வாங்கிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை. அது வந்து எவ்ரி சம்மர் ஒரு சாமி படம் இதுவும் ரிலீஸ் ஆயிரும். எங்க வீட்ல அந்த 2 படத்தையும் கூட்டு போறாரு.